வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சில் தெரபிஸ்ட் பாட்காஸ்ட். லைஃப்பில் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கிறது இல்லை. ஒர்க், ஃபேமிலி, எக்ஸாம்ஸ், ஆனுவல் ரிவ்யூ, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் அதிகமாகும் போது ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும். அப்போது ஸ்ட்ரெஸ் ஓவர்லோடாக ஃபீல் பண்ணுவோம். இது ரொம்ப டிஃபிகல்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு நினைப்போம். ஆனால் இதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கான டிப்ஸை ஃபாலோ பண்ணால் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணலாம். அண்ட் அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். So let's jump right in. நான் மாஸ்டர்ஸ் படிக்கும்போது தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஓவர்லோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஒரு பக்கம் அசைன்மெண்ட்ஸ், ஒரு பக்கம் கேசஸ் அண்ட் அதோட நோட்ஸ் அண்ட் இன்னொரு பக்கம் ரிசர்ச் ஒர்க் அப்படின்னு நிறைய ஜகல் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போ எனக்கு எவ்ரிடே இருக்கிற 3 சிம்டம்ஸ் என்னென்னா தலைவலி, பேக் பெயின் அண்ட் வயிறு வலி. எது நடக்குமோ நடக்காதோ இது 3 மட்டும் மாறி 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 டெய்லி வந்துகிட்டே இருக்கும். மார்னிங் காலேஜ் போகும்போதெல்லாம் மைண்டில் எல்லா தாட்ஸும் சர்க்குலேட் ஆகும். இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி எவ்வளோ வேலை இருக்குது, நாளைக்கு என்ன அசைன்மெண்ட்ஸ் இருக்குது, ஐயோ இந்த நோட்ஸ் எழுதலையே, ஐயோ இந்த மிட் டேர்ம்ஸ் அது ப்ரிப்பேர் பண்ணணுமே, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அப்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சேர்ந்து உட்காந்து பேசும்போது தான் இந்த டைலாக் எப்பவும் ஞாபகம், ஐயோ அடுத்து இருக்கே என்ன கொடுமடா இது அப்படின்னு. ஸோ ஒன் பாயிண்டில் இந்த ஸ்ட்ரெஸ் ஓவர்லோட் ஆகி நான் என்ன பண்ணிட்டேன்னா எந்த ஒர்க்குமே பண்ணாமல் விட்டுட்டேன். அதாவது எல்லா ஒர்க்குமே கிடப்பில் போட்டு, அப்பா இது என்னால் முடியவே இல்லைடா சாமி அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பேக்லாக் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஸோ 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, லைக் ஸோ எதுவுமே முடிக்கலை. அண்ட் எல்லாமே கடைசியில் திருப்பி பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் இன்னுமே அதிகமாகிடுது. அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட் என்னை உட்கார வச்சு ஒரு கான்செப்ட் பற்றி சொன்னான் சைக்காலஜியில். அதாவது லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்னால் என்னென்னா, நமக்கு ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெஸ் ஆர் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும்போது நம்ம அந்த சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்போம். லைக் ஸோ ரொம்ப பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம், இது மாறவே மாறாது அப்படின்னு. ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது இந்த கான்செப்ட் அனிமல்ஸ் வச்சு ட்ரை பண்ணப்போ ஒரு டாகுக்கு மைல்டு ஷாக் கொடுப்பாங்க. அது எப்போல்லாம் கேஜ் விட்டு வெளியே வரணும்னு நினைக்கும் போதோ அந்த கேஜ்லேருந்து மைல்டாக ஒரு ஷாக் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாக் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணும், ஆனால் அது முடியாது, ஏன்னா ஷாக் கிடைக்கும். மறுபடியும் ட்ரை பண்ணும், நிறைய தடவை ஃபெயில் ஆனதுக்கப்புறம் டோர் ஓப்பனாக இருந்தால் கூட இட் வில் ஸ்டாப் ட்ரைங். ஸோ இது எப்படின்னா போக போக உங்களுக்கே பழகிடும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த டாக் கற்றுக்குச்சு, நான் என்ன பண்ணாலும் எதுவும் மாற போகிறது இல்லை அப்படின்னு. ஒரு 22 வயசு பையன், அதுவும் காலேஜ் தான் போகிறேன், எனக்கே இந்த ஸ்ட்ரெஸ் என்ன முடக்கி போட்டுது அப்போது அப்படின்னா, ஒர்க்கு, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், லோனு, இஎம்ஐ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அது இதுன்னு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்பப்போ இப்படி தோணும். ஆனால் எப்போன்னு எப்படி சொல்கிறது? ஸோ லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் எப்போ வரும்? அதாவது உங்களால் இந்த ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போகுது அப்படின்றத நம்ம எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபெட்டிகாக இருக்கும், அதாவது ரொம்ப வீக்காக இருப்பீங்க, ஆங்ஸைட்டி நிறைய இருக்கும், லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கும், ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் நிறைய இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை ஈஸியாக தள்ளி வைப்போம், அதுதான் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றது. ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாகவே நடக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் ஓவர்லோட் ஆகிறதுனால இதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஆப்வியஸாக க்ரானிக் ஸ்ட்ரெஸ் வரும். அந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா உங்களோட ஹெல்த்தில் நிறைய பாதிப்பு வரும், ரைட்? அன்ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ் நிறைய வரும், டிப்ரெஷன், பேர்ன் அவுட், அது எல்லாமே நடக்கும். ஸோ இதில் மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம இதை ஃபீல் பண்ணும்போது நம்ம மைண்டில் ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் க்ரியேட் ஆகும். அதாவது நம்மளால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளால் ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண முடியாது அப்படின்னு நம்ம மைண்ட் பிளாக் ஆகிடும். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள்.
எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் லிஸ்ட் பண்ணுங்கள். உங்களை ஒர்க்காக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், சோஷியல் ப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் எதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சில விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போது சொன்ன பில் பே பண்ணுறதை ஒரு சில பேர் தள்ளி வைப்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பில் வந்து நம்ம அப்புறம் ஒரு சில விஷயம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அதை மறந்துடுவோம், அப்புறம் ஃபைன் கட்டுவோம், அது எல்லாமே இருக்குது. ஸோ என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால் இன்றைக்கி இந்த பில் பே பண்ண முடியும் அப்படின்னா இந்த பில்லை பே பண்ணுங்கள். ஸோ ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதை கொஞ்சம் தள்ளி வைங்க. அதாவது டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் அல்டிமேட் கோல். ஸோ ஒரு ஸ்மால் வின்ஸ் இருந்தால் அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். இது இங்கே நம்ம ஒரு பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 10க்கு போனோம்னா நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 தான் போக முடியும். 1லேருந்து 10க்கு டேரெக்டாக போக முடியாது. ஸோ அந்த 1லேருந்து 2க்கு போகும்போது அந்த ஸ்மால் வின்னை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும் போதும் அந்த மென்டல் ரிலீஃப் வரும். ஸோ அண்ட் ஆப்வியஸாக ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். வாக், ஹாபி, எக்ஸசைஸ், மெடிடேஷன். டெய்லி ஒரு 15 நிமிஷம் போகிறோம். ஒரு 15 நிமிஷம் வாக்கிங், 15 நிமிஷம் உங்களோட ஃபேவரட் ஹாபி, அது எல்லாமே பண்ண உங்களுக்கு நீங்கள் யூஆர் டேக்கிங் பேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஃபோர்த் என்னென்னா, பிரேக் டாஸ்க்ஸ் இன்டு ஸ்மாலர் ஸ்டெப்ஸ். நான் இது முன்னாடியே சொல்ல மாதிரி தான், லைக் ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம். ஸோ அதாவது ஒரு லார்ஜ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நம்மளை ஓவர்வெல்ம் பண்ணும். ஸோ நம்ம ஒர்க்கில் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஆப்வியஸாக நமக்கு ஓவர்வெல்ம்டாக தான் இருக்கும். பட் அதை நம்ம ஸ்மாலர் பார்ட்ஸாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்மாலர் ஸ்டெப்ஸாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்டெப்ஸை டிவைட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக அதை கான்கர் பண்ணலாம். டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான். கடைசியாக பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சப்போர்ட் சீக் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ சப்போர்ட் தேவையோ, எப்போ உங்களுக்கு ஹெல்ப் தேவையோ, அப்போது ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலி, மென்டர் ஆர் ஈவன் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் ஒரு கவுன்சிலர்கிட்டயோ ப்ளீஸ் டேக் ஹெல்ப். ஸோ இப்போ இருக்கிற நிறைய காலேஜஸ், நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் நிறைய காலேஜஸ் அண்ட் நிறைய ஒர்க் பிளேஸில் கவுன்சிலர்ஸ் ஆர் அவைலபிள். இஏபி சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் காலேஜில் யாராவது கவுன்சிலர்ஸ் வராங்களான்னு பாருங்கள். உங்கள் ஸ்கூலில் யாராவது கவுன்சிலர்ஸ் வராங்களான்னு பாருங்கள். ஸோ ட்ரை டு டாக் டு தெம். அவங்க அதுக்கு தான் இருக்காங்க. இதெல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண நம்ம ஸ்லோவாக நம்ம மைண்டில் கண்ட்ரோல் கொண்டு வரலாம். ரைட்? ஸோ அந்த கண்ட்ரோல், இந்த சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வரும்போது அந்த ஹெல்ப்லெஸ்னஸும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நேச்சுரலாகவே ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் லைஃப்பில் என்ன கொடுமை சரௌண்டன்ஸாக இருக்குது அப்படின்ற மொமெண்ட்ஸ் வரும்போது இது நார்மல் தான் சொல்லிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு யோசிங்க. அப்படி பண்ணினாலே மைண்டில் பவர், கண்ட்ரோல் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அடுத்த எபிசோடில் நம்ம நான் யார், அதாவது இம்போஸ்டர் சிண்ட்ரோம், அதுக்குள்ள இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். We are available on Spotify, Apple Podcast and Google Podcast. Until then, this is your Chill Therapist signing off. Take care of your mental health. Stay safe, stay healthy. Bye-bye.